ஹியூமன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரபி மொழி பேசக்கூடியவங்க வந்து அந்த அரபி நாட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அரபி மொழி கேட்காதவன் வந்து அவனுக்கு காதே கேட்காதவன், அவனுக்கு அது பேச தரலன்னா அவன் வந்து ஒரு ஊமன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேளியன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம மக்கள் சொல்லி நம்மளை அரவணைச்சிட்டு போகக்கூடிய ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் இன்னைக்கு இங்க இருக்கிறது. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு பெருமைமிக்க ஒரு ஒரு நாட்டுல நம்ம பிறந்துக்கிட்டு அந்த மொழியை நம்ம தாய்மொழியா கொண்டு இன்னைக்கு நம்ம அந்த தாய்மொழியை பெருமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறதுல நம்ம எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கணும். அது வந்து நம்மளுடைய கடமையும் கூட. வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது இங்கிலீஷ் என்னது ஆக்சுவலி அது ஒரு வணிக மொழி, அது நம்ம தாய்மொழி கிடையாது. நான் பர்டிகுலரா என்னுடைய பையனை கூட நான் ஸ்கூல்ல படிக்கிற டைம் வந்து எனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷு, இது சான்ஸ்கிரிட்டு, பிரெஞ்சு இருக்கு, ஹிந்தி எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க. நான் ஹிந்திக்கு கண்டிப்பா அகேன்ஸ்ட் ஆள் கிடையாது, தயவு செஞ்சு நியூஸ் போடுறாதீங்க, நான் அதுவும் கத்துக்கணும் நம்ம. பட் என்ன விஷயம்னா நான் வந்து என்ன சொன்னேன்னா என் பையன் என் வீட்டுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா என்னை பாக்குறதுக்கு மாடர்னா இருந்தாலும் நம்ம நடந்துக்கிற விதம்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பேஸ் எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனாலும் நம்ம வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றதுக்காக என் குழந்தைய நான் தமிழ் படிக்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆப்ஷனே எடுக்காம மொத்தமே 5 பசங்க தான் அந்த கிளாஸ்ல இருந்தாங்க தமிழ் படிச்சாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுலயே சேர்த்து விட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுல இருந்து அந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம பசங்க எல்லா மொழியும் படிக்கணும், பிரெஞ்சு படிக்கணும், ஜெர்மன் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், எல்லாம் படிக்கணும், அதுக்கு எதுவுமே அகேன்ஸ்ட் இல்லை. பட் நம்ம தாய்மொழியை மறந்துக்கிட்டு ஒரு லாங்குவேஜ் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் அதுல வந்து ரொம்ப பர்டிகுலரா நான் வந்து இருப்பேன். நீங்க சொல்றீங்க என்ன நான் நிறைய இங்கிலீஷ் நிறைய பேசுறேன்னு சொல்றீங்க, ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷன் இஸ் லைக் தட். நான் அந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல அப்படி பேசி 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 கோர்வை எனக்கு பேச எனக்கு வர்றது கிடையாது எனக்கு. ஆனா எனக்கு வந்து நான் இந்த அனைத்து இந்திய தமிழ் சான்றோர்கள் மாநாட்டில் வந்து இது கலந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் இந்த தமிழ் சங்கத்து கூட்டமைப்புல என்ன ஒரு துணை தலைவரா அவங்க வந்து தேர்ந்தெடுத்ததை நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இதுல எனக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கடமைகள் நான் நான் எடுத்துக்கிட்டேன். நானும் கடமை நேரத்துக்கு நானும் பாஸ்கர் உட்கார்ந்து பேசுற டைம் நாங்க என்ன சொன்னோம்னா எங்களுடைய தமிழ் சங்கம் ஸ்டார்ட் ஆனது வந்து எங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசா ஸ்டார்ட் ஆனது தாம்பரத்துல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அது அவர் சொன்னது கரெக்ட். ஆனா அந்த இடத்துல இருந்து நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு எல்லா காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா உழைப்பு 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 உழைப்பு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பற்று, தமிழ் மீது இருக்கக்கூடிய நம்மளுடைய பற்று தான் நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து சேர்த்துச்சுங்கிறத நான் பெருமையா நான் சொல்லிக்க விரும்புறேன். இன்னொரு நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த கூட்டமைப்புல துணை தலைவரா இருந்துட்டு செகண்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு 100 மகளிர்களுக்கு 100 ஒரு விமன்ஸ், அதாவது ஒரு என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று பண்ணணுங்கிறத நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நானும் பாஸ்கரும் சேர்ந்து எஸ்டர்டே நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து 100 பேருக்கு 100 மகளிர்கள் குடும்பத்தை வந்து வாழ வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பேசிக் நீட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். அதை நான் கண்டிப்பாக அந்த மேடையில் சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறதையும் உங்ககிட்ட நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருந்துகிட்டு நம்ம வந்து ஒரு பேருக்கு ஒரு பதவியில இருக்கிறது ஒரு மீனிங்கே இல்லைங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. எல்லாருமே சொல்லுவாங்க நான் இந்த பதவியில இருக்கோம் அந்த பதவியில இருக்கோம். நான் அந்த எப்பவுமே நான் பாஸ்கர் சார் கிட்ட சொல்லுவேன் எப்படின்னா பாஸ்கர் சார் என்னால ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சா மட்டும் அந்த இடத்துல என்ன போடுங்க, இல்லைன்னா என்ன போடாதீங்க. இந்த இடத்துல வந்து என்னால என்ன செய்ய முடியுங்கிறத நான் பாக்குறதுக்காக தான் இந்த நான் துணை தலைவர் போஸ்டிங்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். கண்டிப்பா இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம எடுத்துட்டு போய் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு இதை கொண்டுட்டு வந்து நிறைய மகளிர்களுக்கு நிறைய என்னென்ன வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளை கொடுக்க முடியுமோ எங்களால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டா ஒரு 100 மகளிர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நாங்க ஸ்டார்ட் அப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 100 மகளிர்கள் இருந்து, ஆனா எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது தாம்பரம் அந்த சைட்ல இருந்ததுனால அந்த தாம்பரம் மக்களை நாங்க கான்சன்ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நாங்க திங்க் பண்ணி வச்சிருக்கோம். டெஃபினட்டா 1 by 1 நாங்க பண்ணி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இந்த தமிழ் சங்கம் வந்து ரொம்ப லெவல்ல போய் பேருக்காக மட்டும் தமிழ் சங்கமா இல்லாம செயலையும் காட்டி நம்ம வந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே ஒரு ஆம்பிஷனாவே நாங்க இங்க வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம், அவ்வளவுதான். ஸோ மற்றபடி இது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கண்டிப்பா இந்த தமிழ் சங்கம் வந்து ரொம்ப பெருசா போகுங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. நான் இங்க மட்டும் இல்லை, இந்த தமிழ் சங்கத்தோடைய
ஒரு பெருமையும் எல்லாத்தையுமே வந்து நான் மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போகணுங்கிறதையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அங்கேயும் நிறைய மாநாடுகள் வந்து நம்ம நடத்தணுங்கிறதையும் வந்து எங்களுடைய மைண்ட் செட்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாடா கூட்டிட்டு போய் நம்மளுடைய தமிழை வந்து வளர்க்கறதுக்கு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய தமிழ்நாட்டில தான் நம்ம வந்து ரொம்ப வளர்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடையாது. மலேசியால பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் நான் பேசுற இங்கிலீஷை கூட அவங்க அவ்வளவு கூட பேச மாட்டாங்க. அவங்க தமிழ்ல தான் மேக்சிமம் பேசுறதுக்காக ஆசைப்படுவாங்க. சிங்கப்பூர்லயும் அதே தான். ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சங்கம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த தமிழ் சங்கத்துல ஒரு மாசத்துக்கு 3 மீட்டிங்ஸ் போட்டு அந்த 3 மீட்டிங்ஸ்லயும் அவங்க தமிழை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களையும் அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல இருந்து வெளியில போய் ஒரு கொண்டாடுற அவங்களால முடியுதுன்னா நம்மளால நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்துட்டு நம்ம தமிழ் மொழியிலே இருந்துட்டு நம்ம எவ்வளவு நம்ம லாங்குவேஜ் நம்ம கொண்டாடலாம். அதுக்கு பேஸ் என்னோட ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு பசங்களை அதுக்கு தமிழ் மீடியம்னு சொல்ல வரல, தமிழ் கத்து கொடுத்து தமிழை படிக்க வச்சு கொண்டாடுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு இந்த பசங்கள்லாம் சாதாரண பசங்க கிடையாது. சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு சின்ன பசங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் தமிழ் இந்த குழந்தைங்க நினைச்சாங்கன்னா இந்த நாட்டையும் 2 ஆக்கலாம், இந்த நாட்டையும் 3 ஆக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அந்த குழந்தைங்க அந்த அவ்வளோ பிரில்லியண்டான ஒரு குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஊக்குவிச்சு ஒரு வளர்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து என்னைக்குமே வேனிஷ் ஆகாம அது அப்படி போயிட்டே இருக்கும். நான் என் குழந்தைய வந்து அப்படிதான் சொல்வேன். என் பையன் வந்து வீட்டுல படிக்கிற டைம்ல கூட அவன் என்ன சொல்லுவான், அவன் இங்கிலீஷ்ல பேசுறது கூட நான் அலோவ் பண்றது கிடையாது. ஏன் அலோவ் பண்றது கிடையாதுன்னா அந்த லாங்குவேஜ் மறந்துடக்கூடாது. அவன் வந்து ரொம்ப வெட்கப்படுவான். சில நேரம் சொல்லுவான், ஆமா எல்லாருமே வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அங்க நல்ல பசங்கள்லாம் வந்து பேசுறாங்களாம்மா, நீங்க என்னம்மா என்ன விட மாட்டேங்கிறீங்க, ஏமா என்ன பேச விட மாட்டேங்க. நான் சொல்லுவேன், இல்லடா நோ, நம்ம நாட்டுல நம்ம தமிழ் பேசுறதுக்கு நமக்கு ஃபுல் உரிமை இருக்கு. நம்ம தமிழ் பேசுவோம். இப்ப நீ அமெரிக்கால போய் தமிழ் பேசினாலும் உன்னை யாரும் ஒண்ணு செய்யப்படுறது, ஆனா அங்க மரியாதை இருக்காது. இங்க நீ தமிழ் பேசு, நம்ம தமிழை வளர்த்து நீயும் ஒரு எக்ஸாம்பிளா இருந்துட்டு நீ போன்னு சொல்லிட்டு தான் நான் என் வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் என்னோட ஒவ்வொரு ரிக்வஸ்ட் என்னன்னா, உங்க வீட்டுல இருந்து நீங்க தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்க குழந்தைங்களை கொண்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து மேல போகும். நம்மளுடைய லாங்குவேஜும் என்னைக்குமே வந்து மங்காது. அது வந்து 3000 வருஷம் ஓல்டு லாங்குவேஜ். அது இன்னைக்கு வரைக்கும் யாருமே தெரியாது எத்தனை வருஷம் ஓல்டு லாங்குவேஜ்னு சொல்லி யாருமே இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு நம்ம பழமையான மொழி நம்ம தாய்மொழி. அது வந்து நம்மளுடைய தாய்மொழி, தமிழ்நாட்டோட தாய்மொழி மட்டுமே கிடையாது. தமிழ் உலக தாய்மொழி. அதுதான் உண்மை. உலக தாய்மொழியை நம்ம வந்து வளர்க்கணும், உலக தாய்மொழியை நம்ம வந்து கொண்டாடணும், உலக தாய்மொழியை நம்ம வந்து ஆரவாரமா நம்ம வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு சந்தோஷத்துல மனசுல வந்து சந்தோஷத்துல ஏத்துக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட ரிக்வெஸ்ட். இந்த சங்கம் வந்து நல்லபடியா வளர்ந்து இந்த கூட்டமைப்பு ரொம்ப பெருசா போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தக்கூடிய அனைத்து தமிழ் சார்ந்தோர் மாநாடு. இந்த மாநாடு நடத்துவதற்காக நம்ம மீடியாவுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. நைட்லேருந்து காலையில வரைக்கும். ஏன்னா அவர் வெளியிட்ட ஒரு பணியை சிறப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமா இருந்து ரொம்ப அற்புதமா இந்த நிகழ்ச்சியை செஞ்சிருக்காரு ஐயா நிரந்தன். ஒரு 15 நாளுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்து நாங்களும் போய் அமைச்சர்களை பார்த்து அனுமதி வாங்குறதுக்காக போயிருந்தோம். அங்க போனதுலேயே தமிழ் சங்க நிகழ்ச்சி அவசியம் நான் கலந்துக்கிறேன், நீங்க போக நான் வந்து கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அருமை நண்பர் இருந்தாதான் எங்களால அழைச்சிட்டு போனாரு. அப்புறம் இந்த தமிழ் சங்கத்தினுடைய அந்த கூட்டமைப்பு இன்னைக்கு துவங்கி இருக்குதுன்னா அது இந்த காலத்தில் அவசியமா தேவையான ஒன்று. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக நட்பு வைத்திருக்கக்கூடிய ஒரே அமைப்பு டெல்லி தமிழ் சங்கம். அந்த அமைப்பின் மூலமா நடத்தக்கூடிய எந்த நிகழ்வு துவக்கங்களாக இருந்தாலும் இது குழுவில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக உருவாகிற நம்பிக்கையோட நானும் இந்த சங்கத்தில் இணைந்து பணியாற்ற எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிகப்பெரிய ஆளுமைகள். நான் ஒரு இட்லி சுட்டு வியாபாரம் பண்ற இட்லிக்காரையா, எனக்கு இந்த மேடையில இவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு பெரிய தலைவர்கள் இருக்கக்கூடிய மேடையில ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இந்த தமிழ் சங்கத்தினால்தான். அந்த தமிழ் சங்கத்துக்கு எங்கும் நான் பூர்ணமாகவும் துணியாகவும் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய தமிழ்ச்சான கூட்டமைப்பு
அனைத்து இந்திய தமிழ் சான்றோர் மாநாடு நடத்துகின்ற இந்த விழாவிற்கு வருகை இருந்திருக்கின்ற அனைவரையும் நெஞ்சு நெகிழ்ந்த மகிழ்வோடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த மேடையிலே விட்டிருக்கிற எனது வழிகாட்டியும் என்னுடைய வாழ்நாளில் என்று மறக்க முடியாதவருமான ஐயா விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்களே, அவர் உள்ளிட்ட மேடையிலே விட்டிருந்த அனைவருக்கும் மீண்டும் உறவை அனைவரையும் வரவேற்று எதிரில் அமர்ந்திருக்கின்ற தமிழ் சான்றோர், தமிழறிஞர்கள், தமிழ் பெரியவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று இது இந்த அமைப்பானது அனைத்து தமிழ்ச்சங்க கூட்டமைப்பு என்பது உண்மையிலேயே தமிழர்களும் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும் என்று உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுதான். ஏனென்றால் உலகிலேயே மிகச்சிறந்த மொழி எதுன்னு சொன்னால் தமிழ் மொழி தான். அது எனக்கு எல்லாருக்கும் தெரிந்து செய்தான். உலக மொழிகளில் 6 மொழிகள் தான் செம்மொழி. அந்த 6 மொழியில் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழியாம். தமிழ் மொழி ஒரு மொழி. ஆகவே கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு மற்றும் சமஸ்கிருதம் போன்ற 5 மொழிகளை தவிர்த்து 6வது மொழியாக தமிழ் மொழி. இதில் என்னன்னா, ஒரு மொழி செம்மொழி ஆக வேண்டும் என்றால் 11 தகுதிகளை பெற்ற ஒரு மொழி தான் செம்மொழி ஆகும். அதில் குறைவான தகுதிகளை பெற்ற மொழி சமஸ்கிருதமாகவும், அதிகமான 11 தகுதிகளை பெற்ற ஒரே மொழியாக அந்த உலகம் வைத்துக் கொண்டிருந்த மொழி தமிழ் மொழி மட்டும்தான். ஆகவே அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் தான். ஐநா சபையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இன்னும் உலகத்தில் இருக்கிற 8000 மொழிகளிலே அழியக்கூடிய மொழிகளிலே இன்னும் 100 ஆண்டுகளில் அழியக்கூடிய மொழிகளிலே பட்டியலில் இருக்கின்ற எண்ணிக்கையில 25வது இடத்தில் தமிழ் மொழி இருக்கிறது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார்கள். உண்மையிலே தமிழ் மொழி அழியக்கூடிய மொழி அல்ல. தமிழ்நாடும் புதுச்சேரியும் இருக்கின்ற வரை, உலக தமிழர்கள் இருக்கின்ற வரை தமிழ் மொழி எக்காலம் அழியாது, யாராலும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள். ஆகவே தமிழ்நாட்டில் இது இந்தியாவிலே இருக்கின்ற 36 மாநிலங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து பகுதியிலிருந்து தமிழ்ச்சங்க கூட்டமைப்புடைய சங்கங்களை நிறுவி அந்த சங்கத்தின் வாயிலாக தமிழை மேலோக செய்து தமிழை உயரடை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தான் இந்த தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த கூட்டமைப்பில் அனைவருமே உறுப்பினராக சேர்க்கலாம். எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, தமிழ்ச்சங்கத்து அமைப்பை வைத்திருக்கின்ற அனைவருமே இதில் உறுப்பினராக சேர்ந்து இந்த அமைப்பை மேலும் பெரிய ஒரு வலுமிக்க ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அமைப்பு உண்மையிலே தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த மாநிலம் இந்தியாவில் இருக்கின்ற இந்த இடம் ஏறக்குறைய ஒரு 20க்கு மேற்பட்ட மாநிலங்களில் தமிழ்ச்சங்கம் வந்து வருகை தந்திருக்கின்றார்கள். மேலும் அப்படி தமிழ்ச்சங்கங்கள் வருகை தராத மாநிலங்கள் இருக்கின்ற தமிழ்ச்சங்கங்கள் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களில் தமிழ்ச்சங்கத்தை ஒருங்கிணைத்து அண்டை மாநிலங்கள் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு உலக தமிழ்நாடு போன்ற ஒரு மாநாட்டினை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இதற்கு காலதாமதமானாலும் சரி, சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு நடத்தி செல்ல வேண்டும். இந்த அமைப்பு ஐயா முகுந்தன் ஐயா இங்கே வருகை தந்திருக்கிறார். உண்மையிலே இதுக்கு மூல காரணம் யாருன்னா அவர் தான், முகுந்தன் தான். ஏன்னா இப்போ நான் கூட அதிகமாக செயல்பட முடியுமான்றதை விட என்னை விட அதிகமாகவும் வேகமாகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய யாருன்னா ஐயா முகுந்தன் தான். அவருடைய ஏற்பாட்டின் பேர் தான் இந்த இடம் இந்த அனைத்து தமிழ் அத்தனை மாநிலங்களில் வருகை தந்திருக்காருன்னா எனக்கு உடல்நிலை இப்போ சரியில்லை. அதனால அவ அதிகமாக வேகமாக கொஞ்ச நாள் செயல்பட முடியல. இருந்தாலும் அதை சிறமேற்கொண்டு செய்து முடிக்கின்ற ஒரு அற்புதமான மாமனிதராக இந்த மேடையில் வைத்திருக்கின்ற டெல்லியில் மேலாள் தமிழ்ச்சங்கத்துடைய பொதுச் செயலாளர் என்ற தினம் முத்தமிழ் பேருடைய செயலாளருமாக விலகிக் கொண்டிருக்கிற அனைத்து இந்திய தமிழ்ச்சங்க பேருடைய பொதுச் செயலாளர்கள் எப்பவுமே தலைவருடைய செயலாளர் தான் அதிக வேலை இருக்கும். அந்த வகையில் தலைவரை காட்டிலும் அதிகமான படிகளை மேற்கொண்டு ஐயா முகுந்தன் தமிழ்ச்சங்கத்தை முன்னெடுத்து உலகம் போற்றுகிற ஒரு தமிழ்ச்சங்கமாக இப்போ சமீபத்தில் நடைபெற்ற பெட்னாவில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கூட ஐயா அவர்கள் வேந்தர் ஐயா இங்கு வருகை தருகின்ற அமைச்சர்களும் பங்கேற்றார்கள். அதுபோன்று மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த தமிழ்ச்சங்கம் கூட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று என்னுடைய தலைவர்களை நான் கேட்டுக்கொண்டோம். தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் கலாச்சாரத்திற்காகவும் தமிழ் பண்பாட்டுக்காகவும் என்னாலான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு இறுதி மூச்சு வரை நான் தமிழுக்காகவே போராடுவேன், தமிழுக்காக உழைப்பேன். தமிழே என் உயிர் மூச்சு, தமிழே என் பேச்சு. நன்றி, வணக்கம். இந்த மாலை வேளையில் உங்களெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாரும் ரொம்ப கோர்வையா பேசின மாதிரி என்ன கோர்வையாலாம் எதிர்பார்க்காதீங்க, எனக்கு அது பேச தெரியாது. சரி, சங்கத்தமிழ்நாடு வந்தேன் சரித்திரம் எட்டினே எங்கும் புகழ்வித்திருக்கும்
மணி இசைத்தமிழ் காட்டிலே மங்காப்புகள் பெற்ற எங்கள் மரத்தமிழ் சீமையிலே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி உடல் தோன்றி முன் தோன்றி முத்த கொடி முப்பாட்டம் வாழ்ந்த கொடி எங்கள் அன்னை தமிழே, எங்கள் அன்னை தமிழே. உனைப்பாடு உலகத்தில் உயர்ந்தோர் பலருண்டு, உனைப்பாடு உலகத்தில் உயர்ந்தோர் பலருண்டு. இந்த மன்னவரெல்லாம் பார்க்கும், இந்த மன்னவரெல்லாம் பார்க்கும் சின்னஞ்சிறு பிள்ளை வேல்முருகங்களே வணங்குகிறேனே. நீயே செந்தமே தாயே நான் நினைவறிந்ததும் ஒரு செந்தமே தாயே நான் நினைவறிந்ததும் ஒரு செந்தமே தாயே. அயல் மொழி பயில்வார் அதன் சுவையறியார், அரும் பொருள் அறியார். அயல் மொழி பயில்வார் அதன் சுவையறியார், அரும் பொருள் அறியார். தாயே நின்னரம் நின்பொருள் பேரா, தாயே நின்னரம் நின்பொருள் பேரா. தம் செயல் அறிவிக்கிறார், தம் செயல் அறிவிக்கிறார். நீயே செந்தமே தாயே நான் நினைவறிந்ததும் ஒரு காவேரியார் கலிச்சுயறியார், காவேரியார் கலிச்சுயறியார். கங்குவித்தார் உலகியார், காவேரியார் கலிச்சுயறியார். கங்குவித்தார் உலகியார். மயனுர பிறந்தை சிறு பொருளார், மயனுர பிறந்தை சிறு பொருளார். மத்தியார் சேவைக்கு கூறார். நீயே செந்தமே தாயே நான் இதையறிந்ததும் ஒரு நன்றி. இதுக்கு மேல பண்ணலாம் இருக்காது. அதனால தமிழுக்காக ஒரு 4 பேர் ஐயா கூப்பிட்டதுக்காக நம்ம ஒரு நீந்தன் ஐயா அவர்களுக்காக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்ன ஒரு அம்மா பாட்டு ஒரு 4 பேர் பாடலாமா? அம்மா பாட்டு. அண்ணா அண்ணா எல்லாரும் வந்து ஆடுறதுக்கு தயாரா இருக்காங்க. 2 நீங்க ஆட வச்சீங்கன்னா ஆடுமா இல்லையா? ஆடு மியூசிக் எது இல்லையே? இந்த இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமா நாங்க ரெடியா இருக்கோண்ணா. ஒரு 2 எல்லாம் மாணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ட்ராக் ஏதாவது வச்சிருக்கீங்க? எதுவுமே இல்லையே சாமி. நீங்க பாடினாலே நாங்க ஆடிடுவோம். தளபதியா ஆட வச்சிங்க எங்களோட மாணவர்கள். சரி, இல்ல ரிதம் ஏதாவது இருந்தா நீங்க இன்னும் என்ஜாய் பண்ண நல்லா இருக்குன்னு பார்த்தேன். இது வெறும் வாய்ஸ்ல பாருன்னா உங்க வாய்ஸ்க்கு ட்ராக்கே தேவையில்லை சார். அம்மா பாட்டுங்க ஐயா. சரி, அது எல்லாம் பிடிச்ச பாட்டு தான் அம்மா பாட்டு. நீங்க எல்லாம் கேட்டு ரசிச்ச பாட்டு தான். காட்டி விரலை பிடிச்சி ஆக்கண்ணா சொல்லி கொடுப்பேன், அண்ணாட கூட குடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுப்பேன், களை வெட்டி நடவு நட்டு கால் சட்ட தச்சு கொடுப்பேன், சிறையாடு சேர்த்து வச்சு சீலை பொண்ணு வாங்கி கொடுப்பேன், கொஞ்ச நேரம் காணேரம் நாங்களே பதறி நிற்பேன். அம்மா கொஞ்ச நேரம் காணேரம் நாங்களே பதறி நிற்பேன், காய்ச்சல் வந்து நான் போடுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன், ஏன் புள்ள காலத்தவன் 108 சொல்லி வைப்பேன்,
தாலியை விட்டு கூட தாயே என்ன படிக்க வைப்பேன், உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா, உன்னை விட உலகத்தில எல்லாமே சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஊரப்பட்ட எல்லாம் பாரா தந்து பொத்தி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. எறும்பு வந்தாலே துசு தும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணிறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, தியாகத்துக்கு முன்னாலே தெய்வம் என்ன சும்மா. ஓண்டுக்கு முன்னாலே ஆகாச சும்மா. ஆராரோ ஆரீராரோ ஆராரோ ஆரீராரோ ஆரீராரோ ஆராரோ. பசங்க கண்டிப்பா சார் அது மிஸ் பண்ண மாட்டேன். ட்ராக் ரெடி ஆயிடுச்சு சார். அப்படியா? அப்பனா ஒருத்த போடுங்க. ஒருத்த சொன்னால பாத்தீங்கன்னா ஐயா அது இல்ல ஐயா சாமி ஐயா சரி. ஏற்பட்ட பார்த்து போனேன் அந்த கண்ணாடியும் கடுப்பு நான் குப்புறக்கா படுத்து கிடந்தேன், எனக்கு ரமால எட்டு விட்டாக ஒன்னும் சொல்லாம உசுர தொட்டாக மனசாகி நிக்க வச்ச சீனிட்டாக புத்த சொல்லாம என் உசுரெடுத்து வச்சுக்கிட்டாரட்ட கண்ணாட எனது நாடா பச்சை தண்ணிட்டு அட சொந்துக்குள் ஊற்றி வச்சு நிற்க வச்சு எனக்கு நாடா அட பொட்ட காட்டுல ஆனந்தத்து மழை பெய்து யாரோடு பாரு அட பட்டம் புஜிதா என் சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு பாரு நான் அடிச்ச கண்ணாட என் முச்செடுத்து போதான் தொட்ட பின்னால நன்றி நன்றி தேங்க்யூ. அது பின்னலான பாட்டுக்கு எப்பவுமே ரிதம் இருந்தா மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்கும். அதனால நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி நன்றி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் ஒற்றுமை. அனைத்திந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு பெருமையுடன் நடத்தும் இந்த அனைத்திந்திய தமிழ் சான்றோர்கள் மாநாட்டுக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, செய்தித்துறை மற்றும் தொல்லியல் துறையின் அமைச்சர் அவர்களையும், வரவிருக்கின்ற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், ஏற்கனவே இங்கு வந்திருக்கின்ற விஐடி பல்கலைக்கழக நிறுவனர், வேந்தர், தமிழ் இயக்க தலைவர், கவிக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களையும், சிறப்புரை வழங்க வருகை தரவுள்ள பட்டிமன்ற நடுவர், திரைப்பட நடிகர் பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்களையும், உலகத் தமிழர் பொருளாதார கழகம் அதனுடைய தலைவர், சட்டக்கதிர் மாத இதழின் ஆசிரியர், உலகெங்கும் உள்ள தமிழர்களை பொருளாதார ரீதியாக ஓரோடைய செய்வதில் உறுதியாக இருக்கும் டாக்டர் VRS சம்பத் ஐயா அவர்களையும், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் கு. செந்தில்குமார் ஐயா அவர்களையும், வங்க கடற்கரையை தங்க கடற்கரையாக மாற்றிய VGP குழுமத்தாரின் தமிழ் பணிகளை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கும் VGP உலக தமிழ் சங்கத்தின் செயலாளர் முனைவர் VGP ராஜாதாஸ் ஐயா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ ஆலோசகர், பெருமை மிகுந்த இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முனைவர் பூபேஷ் நாகராஜன் ஐயா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர், புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் பி. முத்து ஐயா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ ஆலோசகர், ஆன்மீக செம்மல் முனைவர் வ. சண்முக சுந்தரம் ஐயா அவர்களையும், அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர், மூத்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் முனைவர் சீமாட்டி ஸ்ரீ வேளாஸ்ரீ அம்மையார் அவர்களையும், அனைத்திந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் அண்ணன் அருள் கேப்ஸ் அருளானந்தம் ஐயா அவர்களையும், அனைத்திந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் கௌரவ ஆலோசகர் ஐயா நாராயணசாமி மகேஷ் ஐயா அவர்களையும், முத்தாய்ப்பாக அனைத்திந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராகவும் தில்லி முத்தமிழ் பேரவையின் பொதுச் செயலாளராக இருக்கும் முனைவர் முகுந்தன் ஐயா அவர்களையும்,
அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் ஐயா பெருமக்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். காலை முதல் பல்வேறு அமர்வுகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி மகிழ்ந்த நமது மாணவ செல்வங்கள், நாட்டிய அரங்கங்கள் மற்றும் இசையரங்குகள், கருத்தரங்குகள், கவியரங்குகள் கவி பாடிய உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். அனைத்து இந்திய தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பு எதற்கு? மிக முக்கியமாக தமிழ் மொழியை உலகம் உய்ய செய்ய வேண்டும், உலக தமிழர்களை பொருளாதார ரீதியாக ஒருங்கிணைத்து அதன் மூலம் கிடைக்கும் ஒரு பேராற்றலை நம்ம தமிழ் சமுதாயம் பயன்படுமாறு எல்லாருக்கும் இதை எடுத்துக்கொண்டு செல்வதே இதோட முக்கிய நோக்கமாகும். இந்த கூட்டமைப்பில் இதுவரை இந்தியாவில் சிறந்து செயல்படக்கூடிய தமிழ் இயக்கங்கள், தமிழ் அமைப்புகள் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் தலை சிறந்து விளங்கக்கூடிய நல்ல செயல் வீரர்களை கொண்ட தமிழ் சங்கங்களை முதல் கட்டமாக ஒரு 120 சங்கங்களை ஒருங்கிணைத்துள்ளோம். எதிர்காலத்தில் 300 சங்கங்களை இணைக்க திட்டமிட்டுள்ளோம். இது ஒரு முதல் முயற்சி. இதன் மூலம் மாதந்தோறும், மாநிலந்தோறும், ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வேறு மாவட்டங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுக்கு இங்கு அரசு மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாகவும், அவர்களுக்கு இங்கே தொடர்ந்து நம்ம பின்பற்றி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு கூட்டமைப்பாகவும் இந்த அமைப்பு விளங்கக்கூடும். அதுதான் இந்த அமைப்பினுடைய ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும். மேலும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள், துறை சார்ந்த வித்தகர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் சாதித்த இவர்கள் அனைவரையும் இந்த ஒரு கூட்டமைப்பில் இருக்கும் பொழுது இது பார்க்கும்போதே நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை அளிச்சிருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இதை நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லும் போதே தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நாம என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு என்று கேட்டார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை சொல்லியிருந்தோம். அரசு நிகழ்ச்சிகள், கலை, பண்பாடு, இலக்கியம், தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம கூட்டமைப்பை ஒரு முக்கிய அங்கமா வச்சு அதன் மூலமா நம்மளோட ஒரு உறுப்பாகவும் வச்சு ஒரு ஆலோசனைகளும் நம்மிடம் பெற்றுக்கொண்டு, ஏன்னா இந்தியா தாண்டி உலகமெங்கும் சிறந்து செயல்படக்கூடிய நல்ல நல்ல முக்கியமான ஆட்கள் நம்முடைய இருப்பதால இவங்களை கலந்தாய்வு செய்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அவர் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். அதை நம்ம பரிசீலிப்போம், நிச்சயமா செய்வோம். நல்ல முயற்சிகளுக்கு நம்ம உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அதே போல அரசு முயற்சிகளுக்கும் இன்னப்பிற தனியார் முயற்சிகளுக்கும் நம்முடைய அமைப்பின் அல்லது அமைப்பு சார்ந்த தமிழ் சங்கங்களுடைய முயற்சிகளுக்கும் நம்ம தொடர்ந்து தோள் கொடுப்போம். அவரோடு உறுதியாக நம்ம இணைந்திருப்போம். அனைத்து நல்ல முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வந்தாரை வாழ வைக்கும் தங்க தமிழகத்தின் தலைநகர் சிங்கார சென்னையில் அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பில் சான்றோர் மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, தமிழ் அறிஞர்களே, உலகில் வாழும் தமிழ் பேசும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பு வணக்கம். தமிழ் வாழ்ந்தால்தான் தமிழர் வாழ முடியும். தமிழர் வாழ்ந்தால்தான் தமிழ் உலகெங்கும் ஓய்ந்து ஒலிக்கும். தமிழ் என்பது நம்முடைய மொழி மட்டுமல்ல. தமிழ் உன் தாயின் ஒரு தாலாட்டு, தந்தையின் ஒரு அறிவுரை, முன்னோர்களின் மரபு. அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொக்கிஷம். இதை மனதில் கொண்டுதான் அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு மாநாடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம்முடைய தமிழின் பண்பு, பண்பாடு, அதனுடைய அறிவு, ஆற்றல் இன்றளவில் உலகில் போய் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்கிற ஆதங்கம் தமிழர்களுடைய இருக்கிற காரணத்தினால் இப்போது இப்படிப்பட்ட ஒரு மாநாடை அப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே அனைவரும் ஒன்றிணைத்து உலகிலேயே ஒழிக்கிறது என்பதற்காக இந்த மாநாடு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. 1700 ஆண்டுகள் மட்டும் உருவாக்கக்கூடிய இந்த உலகத்தை ஆண்டுகள் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் இன்றைக்கு 1000 ஆண்டுகள் பழகி வாய்ந்தவை. ஆனால் 3500 ஆண்டுகளுக்கு முன்னே உலகில் ஒரு கோடியில் இங்கே இருந்து தமிழ் வளர்ந்து கல்வி
என்ற காலத்தை கல்தொங்கி மண்தொங்க காலத்தை முன்கொண்டு செல்வதற்குரிய நம்முடைய தமிழ் 3000 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப இடத்தில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழ் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தினால்தான் இந்த அரங்கத்தில் இந்த அனைத்து இந்திய தமிழ்ச்சங்கத்தின் கூட்டமைப்பு இங்கு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ் நம்முடைய பேச்சு, தமிழ் நம்முடைய மூச்சு, அது நீண்டு போச்சால் நம்ம மூச்சு என்கிற ஒரு வரியை நம் மனதில் கொள்ளுவோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவனுடைய வரிகளும், யாரும் நீரும் யாவரும் கேள்வி என்ற கனியின் தூங்கல் வரிகளும், பகுத்தீண்டு பல்வேறு வாழ்வு வேண்டுதல் நீங்களும் தொகுத்தவற்றையும் தமிழ் என்ற மனிதனுடைய வரிகளும் உலகில் எந்த இலக்கியத்தில் எழுதப்படவில்லை. அப்பேற்பட்ட இலக்கிய வரிகள் ஆணித்தரமான வாழ்க்கைக்கு ஆதாரமான வரிகள் எல்லாம் தமிழில் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பிற மொழிகளிலே இன்றைக்கு உலக ஆளக்கூடிய மொழிகள் எந்த மொழிகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாம் மொழிபெயர்த்து உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைக்கின்ற அனைவரையும் சிறப்பாக எங்களுடைய தலைவர், பொதுச் செயலாளர், எங்களுடைய பொருளாளர், செயல் வீரர் பாஸ்கரன் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை எங்களுடைய விஐடியுடைய வேந்தர் ஐயா மற்றும் வெளியினர் அவர்களுடன் இணைந்து எங்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இதை பெற்றுக் கொள்வார்கள். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் செயல்பட்டு வரும் தமிழ் சங்கங்கள் என்னை தவளவிட்ட இறைவா போற்றி, இத்தரணியிலே என்னை தலைநிமிர வைத்த தமிழை போற்றி, என் இனம் காக்க தன்மையில் ஈந்த ஈழ தியாகங்களை போற்றி, அனைத்திந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு என்கின்ற களத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் 2 நிமிடங்கள். 2 நிமிடங்களுக்குள் பேசிவிட வேண்டும் என்கின்ற நெருக்கடியோடு இந்த மேடையிலே நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இன்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ் உணர்வாளர்கள் பலர் எங்களுடைய கட்சியிலே அடையாளமாக இருக்கிறோம். அந்த அடையாளத்தில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை. எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய, தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய எங்களுடைய மென்மன தலைவர் விஜய் அவர்களுடைய வழிகாட்டலில் தமிழர்களுக்கென்ற அடையாளம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை விட தமிழ் சிறந்த ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் மாறும் என்பதற்கான அடையாளம் இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த மேடையிலே பெரியவர்கள் வீட்டிருக்கின்றார்கள், அறிஞர் பலர் வீட்டிருக்கின்றார்கள். எனக்கு முன்பாக பாடியவர்களிலிருந்து கருத்துக்களை பரிமாறியவர்கள் வரை தமிழை கொஞ்சி மகிழ்ந்தது, பார்ப்பதற்கு இனிமையாக இருந்தது. காதலியின் கரத்தை பிடித்துக் கொண்டு கடற்கரையோரம் நடந்து செல்கின்ற பொழுது கடல் அலை காலை சீராட்டி செல்வது போன்ற ஒரு இனிமை மனதிற்குள் சீராட்டிக் கொண்டிருந்தது. இந்த விழா வெற்றி பெற வேண்டும் என்று நான் பெருமிதப்படுகின்றேன். பாரதியின் முறுக்கு மீசை போல என்னுடைய தமிழ் நெஞ்சு நிமிர்த்தி பார்க்கின்றது. தமிழ் என்கின்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு எங்களுடைய இளைய சமுதாயத்திற்கு வழியற்று போய்விடுமோ என்று வாடிக்கொண்டிருந்த வேளைகளில் ஆங்காங்கு தமிழை பூக்க வைப்பதற்கும் தமிழுக்கு மகுடம் சூட்டுவதற்கும் பூப்படைந்த தமிழை மார்பகத்தில் தூக்கி சுமப்பதற்கும் பலர் இன்னும் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான களமாகத்தான் இந்த சங்கத்தை பார்க்கின்றேன். கண்டிப்பாக தமிழன் என்கின்ற அடையாளத்தில் திமிர் இருக்கிறது என்பதை போல தமிழ் மொழி உலக மொழிகளிலே வலிய மொழி. அந்த மொழிக்கான அடையாளம் இழக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக போராட்ட களத்தில் பலர் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள், தங்களை அளித்திருக்கின்றார்கள். இன்று தமிழை பேசுவதற்கும் தமிழை குறித்து களம் அமைப்பதற்கும் இந்த சங்கம் வழி அமைத்திருக்கிறது. இதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய முகுந்தன் அவர்களையும் மீடியா பாஸ்கர் அவர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு மேடையிலே ஆண்டோர் பலர் இருக்கின்றார்கள். ஐயா உலகநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள், கொடையின் வள்ளல். ஐயா விஜி சந்தோஷம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள்.
தமிழை வளர்க்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு தமிழுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா வி.டி. விஸ்வநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள், முத்து அவர்கள் இருக்கின்றார்கள், மற்றும் அருளானந்தம் அவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி தமிழன் ராகுல் காந்தி அவர்கள் இருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லிவிட்டு நேரத்தின் அருமையை கருதி வாழ்கின்ற பொழுதும் வீழ்கின்ற பொழுதும் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரபரப்பான பணிச்சுமையிலும் தமிழுக்காக இணைந்ததற்கு நன்றி பூபேஷ் நாகராஜ் ஐயா அவர்களே. நன்றி உங்களுக்கு. பூபேஷ் அவர்கள் தன்னோட பணிபுரிய ஒவ்வொருத்தவங்களையும் பணிபுரிய மட்டும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஒவ்வொருத்தவர்களையும் முதலாளியாக உருவாக்கக்கூடிய ஒரு உன்னத மனிதர், எனது பள்ளி நண்பர். அவருக்கு நீங்க ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுக்கணும். அனைத்து தமிழ் சான்றோருக்கும் மாலை வணக்கம். நான் 2-3 நிமிஷத்துல பேசுகிறேன். ஞானசம்பந்தன் ஐயா பேசின பிறகு நம்ம பேசும்போது எப்படின்னா, ஒரு முழு சாப்பாடை சாப்பிட்ட பிறகு திருப்பி ஒரு பிரியாணி கொடுத்தா எப்படி யாருக்கும் சாப்பிட முடியாதோ, ஐயா ஒரு முழு சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு பிரியாணி கொடுத்தா சாப்பிட முடியாதுல்ல, அது மாதிரி ஞானசம்பந்தன் ஐயா பேசின பிறகு நாங்க யாரு பேசினாலும் பெருசா எடுக்காது. இருந்தாலும் 2-3 கருத்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஐயா பேசும்போது சொன்னாங்க, தமிழ் வாழணும், தமிழ்ல நம்ம வாழ வைக்கிறதுக்குரிய முயற்சியை செய்யணும்னு. நானும் உலகம் முழுவதும் நிறைய நாடுகளுக்கு சென்றிருக்கேன். ஒரு 27 நாட்டுக்கு போயிருக்கேன். நமக்கு முன்னாடி சகோதரி வழக்கறிஞர் சகோதரி பேசினாங்க. எனது குடும்பம், நாங்க ஒரு 5 வருஷம் பின்லாந்துல இருந்தோம். அப்ப நிறைய இந்திய குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் தன்னுடைய குழந்தைகளை ஆங்கிலத்தில் பேசுவதே ரொம்ப பெருமையா கருதின காலம் உண்டு. ஆனா நாங்கள் ரொம்ப தெளிவாக எங்கள் குழந்தையை, இன்று அவ +2 போயிட்டா, நாங்க தமிழ்ல தான் பேசுவோம். பின்லாந்துல இருந்தாலும் அது சிங்கப்பூர்ல இருந்தாலும் எங்கள் குழந்தைகிட்ட அம்மா அப்பா தமிழ்ல தான் பேசுவோன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தோம். அது தமிழ்ல உயிர்ப்போட இருக்கிறதுக்குரிய முதல் முயற்சியா நான் பார்த்தேன். அனைத்து தமிழ் சங்கங்களோட இந்த முயற்சியை நானும் ஒரு துளி பங்காக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களை ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் நாங்க ரூம்ல போனோம்னா எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுட்டு முதல்ல சொன்ன விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் யாருமே இல்ல, மனசுல என்ன இருக்கோ நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. நாங்க மனசு விட்டு, நாங்க தொழில் ஃபிக்கின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதோட மாநில இணைத்தலைவரா இருக்கேன். நான் ஞானசம்பந்தன் ஏட்ட சொன்னேன், நானும் மதுரைக்காரன் தான், முதல் தலைமுறை தொழில் முனைவோர் நான். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு முயற்சி எல்லாமே உண்டு. அப்ப என் கூட வந்தவர் ஆங்கிலத்திலேயே பேசினார் முதலமைச்சர் கிட்ட. நான் முதலமைச்சரோட ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா எனக்கு ஒரு 15 நிமிஷம் கிடைச்சிது. நான் ஆரம்பிக்கும் போதே அண்ணே வணக்கம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேன் முதலமைச்சர்கிட்ட. நான் சார்லாம் சொல்ல, அவர் டக்குன்னு சீட்ல ஒரு செகண்ட் அப்படி முன்னாடி நோட் எடுத்து நாங்க சொல்வதெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டார். ஸோ தமிழோட வலிமை என்னன்னா, அண்ணே வணக்கம்னு சொன்னோடனே அவரு அட்டென்ஷனுக்கு வந்துட்டாங்க. மூத்த மொழி எல்லாத்தையும் பத்தி பேசிட்டோம், பழைய வரலாறுகளை பத்தி பேசிட்டோம். ஐயா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் உண்மையான விஷயம். என்னுடைய நண்பர்களே அமெரிக்கால வாழக்கூடிய குடும்பங்கள்ல தன்னுடைய குழந்தைகள்கிட்ட தமிழ்ல பேசுறது கௌரவம் இல்லை என்று கருதி ஆங்கிலத்தில் பேசக்கூடிய காலமாக தான் இன்று இருக்கிறது. என் குழந்தை பின்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்தோடனே ஐஐடி மெட்ராஸ்ல கேந்திர வித்யாலயில தான் சேர்த்தோம். அவ பேர் இந்திரா பிரியதர்ஷினி. 4 வருஷம் தமிழ் கத்துக்க முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 5ஆம் வகுப்புக்கு கேந்திர வித்யாலயம் வேற இடத்துக்கு கொண்டு வந்தோம். நிறைய நண்பர்கள் எங்க வீட்டிலேயே, மனைவி PhD இன் ஜெனடிக்ஸ், அவ ஐஐடி மெட்ராஸ்ல முனைவரா இருக்கா, அவரும் மதுரை தான். 2 பேரும் எங்களை திட்டாதவங்க கிடையாது. கேந்திர வித்யாலயா ஐஐடிக்குள்ள படிக்கிற குழந்தைய கொண்டு வெளியே சேர்க்கிறீங்களே, 4ஆம் வரைக்கும் தமிழ் படிக்கலையே, அவளை கொண்டு தமிழ்ல சேர்க்கிறீங்களே, ஹிந்தியே சொல்லிவிட தானே CBSE. நானும் எனது மனைவி, நான் BLLB, அவ PhD பின்லாந்துல, நானும் எனது மனைவியும் என் குழந்தை, என் பெண் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கம்பல்சரியா தமிழ் கத்துக்கிறதுக்காக வெளியில கூட்டு சேர்த்து விட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டா குழந்தை,
தனியா ஒரு வகுப்பு வச்சு அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து 10ஆம் கிளாஸ்ல 82% வாங்கினா சார். நான் 5ஆவதுல இருந்து அவ தமிழ் படிச்சா. என் குழந்தை தமிழ் படிக்க வேண்டும், தமிழ் பேச வேண்டும், என்னை அப்பா என்றும் என் மனைவியை அம்மா என்றும் கூப்பிட வேண்டும் என்பதில் நாங்கள் ரொம்ப கவனமா இருந்தோம். என் மனைவி நானும் நேற்று மதுரைக்கு போயிட்டு நைட்டு மதுரையில இருந்து பிளைட்ல வந்தோம் சார். என் ஒய்ஃபுக்கு மதுரை மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். திருப்பியும் சொல்றேன், அவ பின்லாந்துல பிஹெச்டி பண்ணி பின்லாந்து கவர்மெண்ட்ல பெஸ்ட் பிஹெச்டி ஆஃப் த இயர் அவார்டு வாங்கினவங்க. ஐஐடி மெட்ராஸ்ல 7 வருஷம் பிரின்சிபல் சயின்டிஸ்ட், நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணவங்க. ஆனா தமிழ்ல பேசினா என்னோட கோர்வையா பேசுவாங்க 1 மணி நேரம் கூட. அவங்களோட தாய்மொழி தெலுங்கு. என் மனைவியோட தாய்மொழி தெலுங்கு. என் மனைவியோட அம்மா பேர் தமிழ்ச்செல்வி. அவங்க 1 மணி நேரம் தமிழ்ல பேசுவாங்க. என் மனைவி என்னை விட சிறந்த தமிழ்ல பேசுவாங்க. எடுத்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நேற்று ஏர்போர்ட்ல நாங்க எண்டிகோல ஐயா ஏர்போர்ட் பிளைட்டை பத்தி பேசினா சொல்றேன். என் மனைவி மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும், மதுரைக்காரினால மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து 2 பேரும் அவ சுடிதார்ல வந்து ஏறி உட்கார்ந்தா. ஒரு பொண்ணுன்னு சொல்ல முடியாது, 30 வயது பெண்மணி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்ல வந்தாங்க, தவறு இல்லை. என் மனைவியோட ஹேண்ட்பேக் அவங்க மேல இடிச்சிருச்சு பிளைட்ல ஏறும்போது. ஷிட் கண்ட்ரி ப்ரூட் அப்படின்னாங்க. என் மனைவி எப்படி என்னை பார்த்தாங்க, கண்டுக்காத படிக்காதவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு சொன்னேன். ஏன்னா என் மனைவி டாக்டரேட் பிஹெச்டி. என் மனைவியை பார்த்து ஷிட் கண்ட்ரி ப்ரூட்னு அந்த பெண்மணி சொல்லுச்சு. நான் சொன்ன வார்த்தை படிக்காதவங்க அப்படிதான் பேசுவாங்க, படித்த நம்ம அமைதியா போவோம், வா உட்காருவோன்னு. நன்கு படித்தவர்கள், தமிழின் அருமையை தெரிந்தவர்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கிறார்கள். தமிழ் ஊரும் நல்லுலகத்தோட பெரிய பிரச்சனைனா நம்ம எல்லாருமே புத்திசாலியா இருக்கிறது, யார் பேச்சும் யாரும் கேட்கறதே கிடையாது. அதனால நம்ம முன்னேறதுக்குரிய பிரச்சனையா இருக்கு. சமீபத்தில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், ஐயா மலேசியா போறனால சொல்றேன். வசந்தம் டிவின்னு சிங்கப்பூர்ல ஒண்ணு இருக்கு, எனக்கு அங்க நிறுவனம் இருக்கனால தெரியும். வசந்தம் டிவி என்பது தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். இன்னைக்கு ஹிந்தியோட டாமினேஷன் அதுல போயிட்டு இருக்கு. முன்னாடி சிங்கப்பூர்ல வந்து சீன மல்லே தமிழ்னு சொல்லிட்டு இருந்தது, சீன மல்லே இந்தியன்னு மாறினா, இந்தியன்றது பெருமைதான். ஆனா தமிழ் எவ்வளவோ இடத்துல இருக்கு, எத்தனையோ நாட்டுல ஆட்சி மொழியா இருக்குது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அனைத்து தமிழ்ச்சங்கங்களுக்கும் இருக்கு. அந்த தமிழ்ச்சங்கங்கள்லாம் தாய் நாடா தாய் ஊரா சென்னை இருக்கு. அதுல நாம எல்லாருமே அதுக்குரிய பங்கை நம்ம ஆற்றுவோம். அதுல சிறு துளியாக நானும் இருப்பது நான் பெருமை கொள்கிறேன். என்னை அழைத்த அழைப்பாளருக்கும் மீடியா பாஸ்கர் அண்ணன், செல்லியன் குமாரசாமி என் நண்பர் மற்றும் என் பள்ளி தோழர் அபி அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நேரம் கருதி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சான்றோர் அனைவருக்கும் நன்றி. உங்கள் வழியில் நாங்களும் இருப்போம், தமிழை காப்போம் என்று கூறி அனைத்து வாய்ப்புகளுக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. நன்றி. எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் பெயர் சொல்ல முடியாத அளவு பெரியவர்கள், அத்தனை பெரியோர்களையும் அன்பு சகோதரர் பாஸ்கர் இன்பா அவர்களையும் நான் மனதார வேண்டி விரும்பி அவர்கள் அழைப்பிற்கு எப்போதும் வழிவந்து விடுவேன். நிறைய பேச வேண்டும், தமிழை பற்றி சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்ல வேண்டும். ஒரே சொல்லில் பொருள் விளங்கக்கூடியது தமிழில் மட்டும்தான். இலக்கியத்திலும் தமிழிலும் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தியவர் திருவள்ளுவர் அவர்கள். அந்த திருவள்ளுவருடைய திருவருளால் இந்த தமிழ் சங்கங்கள் கூடி நடத்துகின்ற இந்த விழாவிற்கு நான் கலந்து கொண்டமைக்காக பெருமைப்படுகிறேன். அதே வேளையில் யான் கண்ட மொழிகளில் எல்லாம் தமிழ் மொழி முதல் ஈதான மொழியை எங்கும் காணோம் என்று பாரதி சொன்னார். அந்த பாரதியின் வாக்கிற்கிடங்கு இந்த நகரங்களை எல்லாம் பார்க்கிற போது மனதுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. வள்ளுவர் தன்னை உலகிற்கு வந்து வாழ்ந்துட கொண்ட தமிழ்நாடு, எங்களை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் ஒரு ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று சொன்னால் உலகெங்கிலும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழராக தமிழ் பற்றுடையவர்களாக பிறந்தமைக்கு நாம் பெருமை அடைகிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.